ஜாமியுல் ஃபலா இலவத்துறை கேட் ஜும்மா பள்ளிவாசல். இலவத்துறையை பிறப்பிடமாக கொண்டு வாழ்ந்து வந்த பெருந்தகை ஃபகீர் லெப்பை தம்பிலெப்பை கதீப் ஹாஜியார் அவர்கள் 1872ஆம் ஆண்டு தனக்கு சொந்தமான வயல் நிலத்தில் ஒரு பகுதியை இலவத்துறை மக்களுக்காக மஸ்ஜித் மற்றும் மையவழிக்காக வக்குப் செய்துள்ளார். ஒரு இடத்தில் தான் சொந்த இடத்தில் பள்ளிவாசலை அமைத்துக் கொடுப்பதற்காக அவர் இந்த மஸ்ஜிதுக்காகவும் அதே போன்று மையவாடிக்காகவும் இந்த காணியை வக்குப் செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அதன் பின்னர் தன்னுடைய மகனான இலவத்துறை பேசிமமாக இருந்த அப்துல் ஃபாதிர் லெப்பை மற்றும் அதனை அவரிடம் ஒப்படைத்திருக்கின்றார். இந்த பள்ளிவாசல் நிர்வாகத்துக்கு பொறுப்பாளராகவும் அவர் நியமிக்கப்பட்டிருந்தார். அவர்களின் குடும்பம் 1950ஆம் ஆண்டு வரை இந்த பள்ளிவாசல் நிர்வாகத்தை மேற்கொண்டு வந்திருக்கின்றார்கள். அதன் பின்னர் பள்ளிவாசல் நிர்வாகம் ஊர் மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. அதனை அடுத்தே பள்ளிவாசல் படிப்படியாக விஸ்தரிக்கப்பட்டு இன்று இவ்வளவு அழகான தோற்றத்திலே காட்சி அளிக்கின்றது. அதே போன்று உங்களுக்கு தெரியும், கம்பளை நகருக்குள் பிரவேசிக்கின்ற பொழுது பிரதான 2 இடங்கள், ஒன்று இலவத்துறை கேட் பள்ளிவாசல், அடுத்தது கம்பளை ஜாஹிரா கல்லூரி. கம்பளை ஜாஹிரா கல்லூரி இன்று 84 வருட வரலாற்றை கொண்டிருக்கின்றது. அதே போன்று கம்பளை இயங்குகின்ற YMMA இயக்கம் நீண்ட காலமாக மக்கள் பணியில் ஈடுபட்டு வருகின்றார்கள். அதே போன்று இலவத்துறை முஸ்லிம் அசம்பிளி இந்த பள்ளிவாசல் நிர்வாகத்தை மேற்கொண்டு வருகின்றது. அதே போன்று மஸ்ஜிதுல் சலாஹ் பள்ளிவாசலையும் இந்த பள்ளிவாசல் நிர்வாகம் மேற்கொண்டு வருகின்றமை, அதாவது முஸ்லிம் அசம்பிளி நிர்வகித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அதே போன்று இந்த பள்ளிவாசலிலே மிக முக்கியமான பணிகளுக்காக ஜாமியத்துல் ஹிதாயா சங்கம் செயற்பட்டு வருகின்றது. மலம்பூர் சேவைகளுக்காக, மக்களுக்கான சேவைகளுக்காக அந்த சங்கம் ஈடுபட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அதே போன்று அல் அஸ்ஹர் ஜனாசா நலம்பூரி சங்கமும் இந்த ஊர் மக்களின் நலம்புரி விடயங்களுக்காக அயராது பாடுபட்டு வருகின்றார்கள். இந்த 2 பள்ளிவாசலினதும் வாலிப சங்கங்கள் சமூக சேவைகளே மிகவும் அர்ப்பணிப்புடன் செயற்படுகின்றமையும் நாங்கள் கம்பளையிலிருந்தே நினைவு கூறுகின்றோம்.